எங்களுடைய பாட்டியே எனக்கே பாடுறதுக்கு சின்ன சின்ன சூப்பர் சிங்கர் வந்து இந்த பாப்புலர் சிங்கர் இருக்காங்களே, அவங்க எங்கள்கிட்டே வந்து பாடுறதுக்கு, எங்களோட பாட்டு பாடுறதுக்கு அதிகமாக சான்ஸ் ரூபா கேட்குறாங்க. எனக்கு அவங்க பாப்புலர் இருக்காங்களாம் இப்போ மீடியாவில். அதாவது இந்த இது பொதுவாகவே ஒரிஜினல் ஆட்களுக்கே எனக்கு பொறுத்த வரைக்கும் மரியாதை இல்லாத மாதிரி தெரியுது. எப்படின்னா, இப்போ ஒரிஜினல் ஒருத்தர் வந்து இந்த பாட்டில் வந்து ஒரு ட்ரம் வாசித்து பாட வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு தெரியுமா யார் ட்ரம் வாசிச்சார்னு? ஆனால் அவரை விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் டக் டக் டக்குன்னு யாராவது பிச்சுனா போய் யாராவது வாசிச்சான்னா அவன் தான் பெரிய ஆள் பிடிக்கிறாங்க. இல்லை எங்களோட பாட்டில் வாசித்த கீபோர்டு யார் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அதை விட்டுட்டு இப்போ ஸ்டேஜில் ஒருத்தர் யாராவது வந்து பயங்கரமாக பாடினாலும் ஒரு பேர். அதே மாதிரி சூப்பர் சிங்கரில் யாரோ என்றைக்கோ பாடின பாட்டை, இவங்க அந்த பாட்டுக்கு வேண்டி ரசித்த பாட்டை ஒரு சின்ன குழந்தை வந்து பாடுறதுன்னா, அவங்க வந்து பழைய பாடகரை விட அதிகமாக ஃபேமஸாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த நிலை வந்து ரொம்ப பரிதாபமான நிலை. அதாவது என்ன சொல்கிறது, அப்போ அந்த ஒரிஜினல் பண்ண ஆட்களுக்கு வந்து என்ன மரியாதை இல்லை? கரெக்ட். அது வந்து நான் வந்து இதை ஆதங்கமாக சொல்ல, ஆனால் ஒரு நடப்பை சொல்கிறேன் நான். அந்த ஒரிஜினல் ஆட்கள் பாடகர்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரிஜினல் பாடகியை கூட கூப்பிட மாட்டாங்க. இப்போ தேதிக்கு வந்து சின்ன பொண்ணு வந்து நான் பாடுறேன் அப்படின்னு ஸ்டைலில் இன்ஸ்டாவில் 2 ரீலை போட்டு 10 செகண்ட் 30 செகண்டுக்கு வச்சு அதை வச்சு அவங்க ஜாஸ்தி சம்பளம் வாங்குறாங்க, ப்ரோக்ராம் படிக்கிறாங்க.